அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் சொல்லுவோம், அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நரம்புகள் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். எல்லாரும் பாடுவோம், நரம்புகள் உண்டாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, சேனையா எழும்பணுமே, சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே, சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்ல, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் செயல்படும் ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆலே சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ் லார்ட், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியோடும் உண்மையோடும் உண்மையாய் உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இப்படி பரிசுத்த இரத்தம் எங்களை தகுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே, இப்படி பரிசுத்த இரத்தம் எங்களை தகுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமையானவர். ஹல்லேலூயா. தடைகள் விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடப்போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. எஃப் மைனர். ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நமக்கு தெரிந்த பாடல், இணைந்து பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறீர்கள்? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் பல. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். எல்லாரும் பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கரங்களை தட்டி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். நல்ல தெய்வம், நல்ல கரம் தட்டி உற்சாகமாய் நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். உண்மையாய் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், என் பாவம் நீங்கிட அழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர், எல்லாரும் பாடுவோம். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் சொல்லுவோம் சேர்ந்து. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆரோக்கியங்களுக்காக சேர்ந்து நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தீர். கிருபையினாலே எல்லாரும் சொல்லுங்கள், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், சேர்ந்து பாடுவோம். நல்ல தெய்வம் ஹல்லேலூயா. பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்கள். செய்த நன்மை ஆயிரங்கள் அதை சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே
செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. புனித உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே. சேர்ந்து பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். எல்லாரும் பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி சேர்ந்து பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி பண்ணோம்? குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோட கூட எழச் செய்தீர். பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவரோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்ல கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் எனக்காய் உங்களுக்காய் சிந்தப்பட்டது. பைபிள் சொல்லுது, அது புதிய உடன்படிக்கையின் அடையாளம், புதிய உடன்படிக்கையின் இரத்தம். ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஒரு புதிய ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்னா, அவருடைய சொந்த இரத்தத்தினால் ஏற்படுத்தினார். ஆமென். குற்றமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். அவரையே கொடுத்து நம்மை வாங்கினார், அப்படி சொல்லலாம். இரத்தம் அப்படின்னாலே என்னன்னா, இரத்தம் சிந்தப்பட்டது, இரத்தம் ஊற்றப்பட்டது அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறிக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, ஆமென், இப்படியாய் நமக்கு ரட்சிப்பை வழங்கினார். எந்த ஒரு மனிதனும் நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியம், ஆமென், செய்யாதது ஒண்ணு, செய்ய முடியாததுன்னு ஒண்ணு. யாராலையுமே இதை செய்ய முடியாது. யாருமே செய்யாததை இயேசு செய்தார் என்று சொல்லுவதை விட, யாராலும் நமக்காய் செய்ய முடியாததை இயேசு நமக்காய் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அன்றாடம் வாழ்வில் யாரும் செய்யாததை அல்ல, யாராலும் செய்ய முடியாததை நமக்காய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சில காரியங்கள் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும், தெய்வத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதை ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்காய் எனக்காய் கர்த்தர் செய்கிறார். ஆமென். அதுதான் விலையேற பெற்ற அவருடைய இரத்தம், அவருடைய மீட்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அன்பு. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அவர் செஞ்சார் அப்படின்னா, எனக்கு மேல உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பினால் அதை செஞ்சார். அல்லேலூயா. ஜீவன், அதான் பாடணும், ஜீவன் தந்து அவர் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தார், அன்பு பாராட்டினார். அல்லேலூயா. ஆமா, அவருடைய அன்பை வெளிப்படுத்தினது தான் அவருடைய மரணம். ஆண்டவர் நமக்காக, ஏசாயா 53 சொல்லுது, அவ்வளவு நெருக்கத்திலும், அவ்வளவு ஒடுக்கத்திலும், அவ்வளவு பாடுகளிலும் அவர் தனக்கு பின்வருகிற சந்ததியை குறித்து அவ்வளவாய் அவர் சந்தோஷப்பட்டாராம். யாரு? இயேசு. உங்களை பார்த்து, என்னை பார்த்து அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க.
கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் நமக்காய் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்றதை விட நம்மை பெற்றெடுத்தார் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கும் போது உதிரத்தை சிந்தி பெற்றெடுக்கிறார். இயேசு உங்களையும் என்னையும் பெற்றெடுக்கும் போது தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி நம்மை பெற்றெடுத்தார். ஆமென். அந்த குழந்தைக்கு சத்தத்தை கேட்ட உடனே, அந்த குழந்தை பிறந்துருச்சின்னு சொன்ன அறிவிப்பு வந்த உடனே, அந்த தாய்க்கு சரீரத்தில் இருக்கிற வலியெல்லாம் ஒரு பெருசாவே தெரியாது. அவ்வளவு பலவீனமா இருந்தாலும் நான் ஒரு பிள்ளை பெற்றுட்டேனே அப்படிங்கிற சந்தோஷம் வரும். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுகள் மத்தியிலும், அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அவருக்குள்ள இருந்த பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த இரத்தத்தினால ஒரு திரளான சந்ததியை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், ஒரு திரளான பரிசுத்த ஜாதியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டெடுத்ததை குறித்து அவர் பயங்கரமா நல்ல சந்தோஷப்படுறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என்னை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். என்னை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அவருக்கு நான் நன்றி சொல்லாம என்ன செய்ய முடியும்? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவேன். கரம் உயர்த்தி, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே ஓ வல்ல நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஜி ஆமென். கைத்தட்டி இணைந்து பாடப்போகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்தார், கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினார். கைத்தட்டி பாடலாமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். நல்ல கைத்தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு பின்னால வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல கரம் தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே. பாடுவோம். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை. இப்ப சத்தமாய் சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின். எல்லார் வாய் திறந்து பாடணும். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை
சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், நல்லவரே சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை சொல்லுவோம் சேர்ந்து, நல்லவரே. சத்தமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஓ நல்லவரே, செய்பவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் நம்பிக்கையோடு சொல்லுவோம், நல்லவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். ஓ நல்லவரே, மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர். நல்லவரே, நல்லவரே, எல்லாம் அப்படி எழுந்து நின்று பாடலாமா? நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின். நன்றியா என் உள்ளம் நிறைந்தே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியா, ஓ ஹல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, ஆமென், ஆமென். நல்லவரே, நல்லவரே, ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். நன்றி
சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என்னுள்ளம் சந்தோஷமாய் நன்றியா நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே ஆமே எல்லாரும் சொல்லுவோம் சேர்ந்து நல்லவரே இயேசுவே நல்லவரே ஆமே நல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே அறிக்கை பண்ணுங்க நன்மைகள் செய்தவர் நன்மைகள் செய்கிறவர் நன்மைகள் செய்பவர் நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்ல கைகளை தட்டி நமக்கு நன்மை செய்தவர் இப்பொழுது செய்கிறவர் இனிமேலும் செய்பவர் வேதம் சொல்லுகிற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் ஆண்டவருடைய நன்மையினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி கடந்த நாட்கள் கடந்த வாரம் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினாரு அந்த அன்பை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் நம்முடைய பிள்ளைகளை பராமரித்தாரு நம்முடைய குடும்பங்களோடு கர்த்தருடைய கரம் இருந்தது நம்மை நடத்தினாரு நம்மை ஆளுகை செய்தாரு அவருடைய நடத்துதல் நமக்கு இருந்தது எத்தனை பேர் உணர்கிறீர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை ஆண்டவருடைய சுத்த கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு ஆமே நாம் திராணி இல்லாதவர்கள் அவர் நம்மை தகுதிப்படுத்தினாரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி சபை நடுவில் இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம் ஹalleluya ஹalleluya அவர் நன்மை செய்கிறவர் இந்த நாளிலே நமக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹalleluya நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ ஜீவனின் அதிபதியே ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை இரண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து சேர்ந்தே அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே பாதாளம் வென்றவரே உம்மை
ஒரே மனதாய் கரங்களை உயர்த்தி சேர்ந்தே அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா 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 ஜெயித்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே அல்லே ஜீவாதிபதியே ஓசனா அல்லேலூயா ஓசனா. ஜெபத்தை கேட்டவரே ஆராதனை செய்கிறோம். ஜெயத்தை தருபவரே ஜெயத்தை தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுவோம் ஜெபத்தை சத்தத்தை உயர்த்தி ஜெயத்தை தருபவரே இப்ப எல்லாரும் ஒரே மனதாய் இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தியே அல்லேலூயா ஓசனா ஆராதிப்போம். அல்லேலூயா எல்லா புகழும் மாட்சிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரே இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா மகிமையானவரே அல்லேலூயா மகதன பதஷகதன மலன ஓ ஜீசஸ் அல்லேலூயா ஓசனா. ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நம்ம யோசிக்கணும், நம்ம உண்மையாய் ஆராதிக்கிறோமா? கடந்த வாரத்தில் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிச்சோம். புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிறார். யார தெரியுமா? தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க, அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். இந்த இடத்துல எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு இருக்கிறீங்க? நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதல்ல நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். எது ஆராதனை? தெளிவாய் கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். என்னையே ஒப்பு கொடுப்பது ஆராதனை. என் சரீரங்களை, என் சரீர அவயவங்களை பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய். இந்த இடத்துல நாம வேற எதையும் கொண்டு வரல பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல காளைகளை கொண்டு வந்தது போல, இல்லைன்னா பலி செலுத்துறதுக்கு மிருகங்களை கொண்டு வந்தது போல நம்ம எதையும் கொண்டு வரல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான்னா, நீதான் அந்த பலி. உன்னையே செத்த பலியாக அல்ல, ஜீவ பலியா. நான் உயிரோடு இருக்கும் போது என் சரீரங்களை, அவயவங்களை ஜீவ பலியா பலிபீடத்தில் வைப்பதுதான் சர்வாங்க தகன பலி. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்க முடியும்? புத்தியுள்ள ஆராதனை செய்ய, ஆண்டவரே என்னையே நான் தர்றேன்ப்பா, என் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி புத்தியுள்ள ஆராதனை செய்ய விரும்புகிறவர்கள் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க கண்களை மூடி ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, என் கை, என் கால், என் மூளை, சிந்தை
என்னுடைய உறுப்புகள், என்னுடைய சரீர அவயவங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அனுதினமும் இதை செய்யணும். இதுதான் ஆராதனை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும், என்னை ஏற்றுக்கொள்வீங்களா அப்பா? என்னை பலியாக, ஜீவ பலியா நான் கொடுக்கிறேன், தகன பலியா பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலிபீடத்தில் வைக்கிற ஆண்டவரே, என் ஆசைகளை பலிபீடத்தில் வச்சிடுறேன், என் இச்சைகளை பலிபீடத்தில் வச்சிடுறேன் ஆண்டவரே. உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை பலிபீடத்தில் வச்சிடுறேன், வேண்டாத பலவீனங்களை கீழே அடக்குறேன். எல்லாரும் சொல்லணும், இதுதான் ஆராதனை. கர்த்தர் அதில் பிரியப்படுறார், கர்த்தர் அதில் மகிமைப்படுறார். ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை இப்போ நான் இறக்கி வச்சிடுறேன், என்னையே பலியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, என்னையே பலியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னையே பலியா ஒப்பு கொடுக்கிறான். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த ஒப்பு சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த. எல்லாரும் சொல்லுங்கள், முகர்ந்து. தகப்பனே உம் பீடத்தில் நான் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில். சத்தத்தை உயர்த்துவோம் உண்மையாய் இருதயத்திலிருந்து. அக்கினி இறக்கிவிடும் என்னை முற்றிலும், அக்கினி இறக்கிவிடும், மக்கினி இறக்கிவிடும். ஆவியானவரே, முற்றிலும் எரித்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடே, உகந்த எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடு தேனையா, உகந்த சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. இயேசுவே, சுகந்த. உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஜீவ பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள் என் ஆண்டவா முன்வைக்கின்றேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா மீண்டும் தலை தூக்காமல் அவை மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் அவை மாண்டு. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடே, உகந்த காணிக்கையா எங்களையே ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய், சுகந்த எங்கள் தெய்வமே நுகர்ந்து. ஹல்லேலூயா, சுகந்த
முகர்ந்து எங்கள் கண்களை தூய்மையாக்கும், கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தா உமை பார்க்கணும், கண்கள் தூய்மையாக்கும். சொல்லுவோம், கர்த்தா உமை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும், என் கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணி ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா, எல்லாரும் அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்தேனையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், சுகந்த வாசனையா, எங்களை ஏற்றுக்கொள்ளும். முகர்ந்து இழுமையா, சுகந்த வாசனை எங்கள் தெய்வமே முகர்ந்து. இப்ப எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து சொல்லுவோமா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, 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 நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமை செலுத்துவோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம்மை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு ஆராதனைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல விசேஷமான பலி என்னன்னா அது சர்வாங்க தகன பலி தான். நிறைய பலிகள் இருந்தாலும் இந்த சர்வாங்க தகன பலி அதுதான் கர்த்தர் கவனமா கவனிக்கிறார். ஆண்டவரால் எந்த சர்வாங்க தகன பலி ஏற்றுக்கொள்ளப்படும்னா, எந்த பலிபீடத்துல அக்கினி இறங்குதோ அதுதான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். புதிய ஏற்பாட்டுல நம்மையே பலியாக, சர்வாங்க தகன பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவர் முகர்ந்து மகிழுகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நான் உயிரோடு இருக்கும் போதே பலியா ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, என் சரீர அவயவங்களில் உம்முடைய விருப்பம் நிறைவேறணும். இதுதான் ஜீவ பலி. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அனுதினம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதா நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இப்படி ஆராதிக்கிறவர்களை பிதா தேடுகிறார். ஆண்டவரே, எங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையத்தக்கதா உமக்கு ஆராதனை செலுத்த கிருபை தாரும். கடந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தினார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாரும் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியா, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியா, இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து பாதுகாக்கும்படியாய், விபத்துகள் நாச மோசங்கள் வராமல் பாதுகாக்கும்படியாய், வியாதிகளிலிருந்து ஆமென் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களை சூழ்ந்திருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு சபைக்கு வர இயலாதவர்கள் ஒருவேளை இயற்கை காலநிலைகள் காரணமா இருக்கலாம், ஒருவேளை சரீர பலவீனங்களா இருக்கலாம். எந்த சூழ்நிலைகளினால் அவர்கள் வராமல் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் வருகிற நாட்களில் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய், நல்ல சரீர சுகத்தை கொடுக்கும்படியாய், கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடுகள் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சொந்தமான வீட்டை சீக்கிரத்தில் கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியங்களை கர்த்தர் நடத்துங்க, நீங்க மகிமைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். முக்கியமான நேரம், நாம் ஜெபிக்கிற நேரம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சொன்னார், நான் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவேன், உன்னிடத்தில் உள்ள உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குவேன், உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பங்களில் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. சமாதானம் இல்லாதவர்களா வந்திருக்கிறவங்க இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எல்லைகளிலே சமாதானம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லைகளிலே சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தை தாங்க, உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே. நீ கொடுக்கிற நன்மையினால் நாங்கள் திருப்தி அடையத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? பின்னால் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, சகோதரர்கள் சகோதரிகள், இது நம்முடைய ஜெப நேரம். நாம் ஜெபிக்கிற நேரம், கர்த்தரோடு பேசுகிற நேரம், உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிற நேரம். உங்கள் தேவைகளை அறிந்த தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, மற்றவங்களை கவனிக்க நீங்க தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டுடைய சமூகத்தில், தேவ ஆலயத்தில் நம்ம வந்து ஜெபிக்கிற ஜெபம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சத்துருவானவன் வஞ்சிக்காதபடிக்கு என் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சத்துருவானவன் தொடாதபடிக்கு எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நான் நிரம்பும்படிக்கு உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தேவை. உம்முடைய வேலையின் பாதுகாப்பு எனக்கு தேவை. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் சத்தமாய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நம்முடைய ஜெபங்களின் சத்தத்தை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறார். அவர் கிருபையாய் கவனிக்கிறார். நம்முடைய ஜெபங்களின் சத்தத்தை கேட்டு அவர் இரக்கமாய் இறங்கி நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என் சகோதரியே, என் சகோதரனே, இந்த இடத்துல நீங்கள் எந்த பலவீனங்களோடு வந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களை பலப்படுத்த முடியும் என்கிற விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிடம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கடன் பிரச்சனைகள் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாற உதவி செய்யுங்க அப்பா. என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உண்மையா ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்கிறார். அவர் கேட்கிறது மாத்திரமல்ல, பதிலையும் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய முயற்சிகள் நான் தோற்று போய் வந்திருக்கிறேன். என்னுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டத்தில் நான் தோற்று போய் வந்திருக்கிறேன். ஆனா நீங்க என் வாழ்க்கை
வாழ்க்கையில யுத்தம் செய்தால், என் வாழ்க்கைக்காக யுத்தம் செய்தால், ஆண்டவர் என்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்தால், ஆண்டவரே காரியங்களை நீர் கைகூடி வர பண்ணுவீர் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. குறித்த காலத்தில் கர்த்தர் நமக்காய் நியமித்த காரியத்தை எந்த மனிதனும் தடுக்க முடியாது, எந்த சூழ்ச்சிகளும் தடுக்க முடியாது, எந்த எரிச்சலின் ஆவிகளும் தடுக்க முடியாது, எந்த வன்கண்ணும் தடுக்க முடியாது, எந்த மூர்க்கமும் கோபங்களும் வைராக்கியமும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. சகோதரி, சத்தமா கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. உன் வேலை காரியத்துல, உன் குடும்ப காரியத்துல, உன் தனிப்பட்ட வாழ்வுல கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைபடுவது இல்லை. எந்த மனிதனும் தடுக்க முடியாது, எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. ஆமென், 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 ஆமென். நீங்கள் செய்கிற முயற்சிகளை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வேலைக்காக, உங்களுடைய வீட்டுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கிருபையாய் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் மறக்கப்படுவது இல்லை. அதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள், பெற்றோருக்காய் கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள், கணவனுக்காய் மனைவிக்காய் கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் உண்டப்பா. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய திருமண தடைகள் விலக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. திருமண தடைகள் விலகட்டும். குழந்தை ஆசீர்வாதத்திற்காக, கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஏற்ற வேளையில நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. உடைய நல்ல நாம மகிமைப்படணும். எங்கள் ஜெபங்களை நீர் கிருபையாய் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பேன், நான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பே, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், நான் ஆண்டவர் இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்ல ஆண்டவரே, உடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே எங்களோடு பேச என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் அதை வெளிப்படுத்துங்கப்பா.
நீங்க ஆளுகை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5, 6 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அடுத்த 2 வசனத்தையும் வாசிக்கலாம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாகவே அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாய், அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் ஜனங்கள் தொடப்பட்டதையும், சபை உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து நாம தியானிக்கிறோம். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்த 3 பிரசங்கங்கள், அதன் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட விதங்கள், இவைகளை குறித்து எருசலேமில் உண்டான எழுப்புதலை குறித்து நாம தியானித்தோம். கடந்த வாரம், அதற்கு முந்தின வாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியாவில் செய்த ஊழியம், சமாரியா ஸ்திரியோடு பேசி அவளுடைய பாவத்தை உணர்த்தி அவள் மூலமாய் அவளுடைய சாட்சியை குறித்து அவள் சொன்னபோது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதையும், அங்க இருக்கிற ஜனங்கள் சொன்னார்கள், நீர் இயேசு கிறிஸ்து, நீர் கிறிஸ்து மேசியா, நீர் உலகத்தின் இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சாட்சி சொன்னதையும், அந்த உரையாடலில் ஆராதனை குறித்து சமாரியா பெண்ணிடம் கர்த்தர் பேசினதை கடந்த வாரத்தில் உண்மையான ஆராதனை எது என்று சொல்லி நாம் தியானித்தோம். அந்த சமாரியாவில் இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களில் 2 நாட்கள் தங்கி ஊழியம் செய்திருக்கிறார். அந்த நாட்களில் நிறைய பேர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி தியானித்தோம். ஏன் அதுக்கு போனோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்கிற வார்த்தை நிறைவேறும்படியாய், இப்போ எருசலேமில் சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அது யூதேயாவுக்கு பரவினது. திரும்ப சமாரியாவில் நம்ம வாசித்த வசனங்கள் மூலமாக, பிலிப்பு மூலமாக ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறத நம்ம வாசித்தோம். அதுக்கு முன்னாலேயே சமாரியாவில் இயேசு ஊழியம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதற்காக கடந்த 2 வாரங்களும் அதை குறித்து நம்ம தியானித்தோம். கவனிங்கள், இங்க ஆண்டவருடைய சத்திய வசனம் நாளுக்கு நாள் பரவுகிறது. எருசலேமில் சபை உருவாகி யூதேயா முழுவதிலும் பரவுகிறது. இப்ப யூதேயாவிலிருந்து சபை எங்க போகுதுன்னா சமாரியாவுக்கு போகுது. சமாரியா என்பதை குறித்து நான் கடந்த செய்தியில தெளிவாக உங்களுக்கு விளக்குனேன். சமாரியர்களை யூதர்கள் அவமரியாதையாக நடத்துவார்கள். ஆனால் இயேசு சமாரிய பெண்ணிடம் போய் அவளுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்தி, அவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி, இப்படி அவள் நடுவில் ஊழியம் செய்து அவள் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட கர்த்தர் காரணமா இருந்தால், கர்த்தர் யாரையும் வெறுக்கல, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென். இப்ப சபை எங்க போகுதுன்னா சமாரியாவுக்கு போகுது. இங்க பிலிப்பு அப்படிங்கிற ஒரு மனிதன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை, இயேசுவை பிரசங்கிக்கிறான்.
நான் என்னுடைய செய்திகளில் அடிக்கடி நான் சொல்லுவேன், அற்புதம் அல்ல பெரிது, அதன் மூலமாய் கிறிஸ்துவை பிரசங்கித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதுதான் பெருசு. பேதுரு செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து செய்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் கூடினார்கள். அதை முன்னிட்டு பேதுரு செய்த பிரசங்கத்தின் மூலமாய் வசனத்தை கேட்டவர்கள் தான் விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு என்பவன் சமாரியா பட்டணத்தில் போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். அவன் மூலமாய் அநேக அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. அநேகர் அந்த வசனத்தை கவனிக்கும்படி அது உதவியாக இருந்தது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறது. கவனிங்க, இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதி நாட்களில் இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவரை குறித்து கேள்விப்படாத ஜனங்களிடத்தில் நடக்க காரியம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அப்போஸ்தலர்கள் மூலமாய் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார். முன்பு எந்த நாட்களிலும் கேள்விப்படாத அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கும்போது ஜனங்கள் அதிசயப்பட்டு பூரித்து இது என்னவா முடியும், என்ன நடக்குது அப்படிங்கிறது கவனிக்க வரும்போது அந்த தருணங்களை பயன்படுத்தி அற்புதத்தை செஞ்சுட்டு தங்களை மேன்மைப்படுத்த அல்ல, அற்புதங்களை செய்கிற இயேசுவை மேன்மைப்படுத்தி அவர்தான் உண்மையான தெய்வம், அவர்தான் மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த மீட்பர் என்பதை பிரசங்கம் பண்ணி ஜனங்களை சத்தியத்திற்குள்ள நடத்தி ஜனங்களை சபையில சேர்க்கிற ஊழியத்தை தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இப்போ இந்த பிலிப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, யார் இந்த பிலிப்பு அப்படிங்கிறது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருது ஆதி திருச்சபையில். 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இப்போ சபையில், எருசலேமில் இருந்த சபையில், யூதேயாவில் இருந்த சபையில் நிறைய கிரேக்கர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். கிரேக்கர்கள் தத்துவம் தெரிந்தவர்கள், நல்ல கல்வி கற்றவர்கள், ஞானவான்கள். இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய கல்ச்சர் படி, அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் நடுவில் இருக்கிற விதவைகளை மதிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் யூதர்கள் அப்படி அல்ல. யூதர்கள் விதவைகளை மதிக்காதவர்கள். இப்போ பல கலாச்சாரம் நிறைந்த ஜனங்கள் ஒரே இடத்துல கூடி கர்த்தரை ஆராதிக்க வராங்க. அங்க வரும்போது கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நம்ம கிட்ட இருக்கிற விதவைகளை சரியா அவங்க விசாரிக்கலையேங்கிற ஒரு சின்ன இஷ்யூ வருது. கவனிங்க, கலாச்சாரம் வேற, கர்த்தருக்கான ஆராதனை வேற. சபையில கூடி வருகிற ஜனங்கள் பல குடும்ப பின்னணியிலிருந்து வருவார்கள், பல விதமான கலாச்சாரங்கள்லேருந்து வருவார்கள். ஆனா எல்லாரும் நம்ம ஆராதிக்கிறது யார? ஒருவரை, கர்த்தரை. ஆமென் சொல்லுங்கள். அப்ப அந்த இஷ்யூ வரதுனால அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, 12 யாரு? அப்போஸ்தலர்கள், இயேசுடைய சீஷர்கள். 12வது ஆளை அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் யூதாசுக்கு பதிலா இந்த 11 பேரும் செலக்ட் பண்றாங்க இல்லையா? அப்போ இந்த 12 பேரும் சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியில்லை. இந்த சின்ன சின்ன பிரச்சனை, சபையில் இருக்கிற சின்ன சின்ன குழப்பம், சபையில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் அதையே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்னா, சாம்பார் ஊத்துனியா, ரசம் வச்சியா, மோர் வச்சியா, குழம்பு வச்சியா, இந்த பந்தி விசாரிப்பு காரியத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா நாங்கள் எப்போ ஊழியம் செய்யறது? எப்போ ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறது? அப்போ அதுக்கு கொஞ்சம் பேரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை, சபையை குறித்து பேசுறேன், ஆதி திருச்சபையில் நடந்த காரியத்தை குறித்து பேசுறேன். இப்போ சீஷர்களை அப்போஸ்தலர்கள் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, அது எங்களுக்கு தகுதியா இருக்காது, நீங்க சகோதரரே பரிசுத்த, நல்ல கவனிங்க, எந்த ஊழியத்துக்கு தெரியுமா கூப்பிடுறாங்க? பந்தி விசாரிப்பு. வர ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு, சாப்பாடு பரிமாறுற ஊழியம், இன்னும் வர ஜனங்களுடைய குறை நிறைகளை கேட்கிறது, ஒருவர் விசாரிக்கிறது. அதுக்காக எப்படிப்பட்டவர்கள் அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா, யாரையோ இல்ல,
எல்லாரையும் அல்ல. சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. சீஷருடைய தொகை பெருகினது. பைபிள் என்ன சொல்லுது? 3000 பேர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்ல, அடுத்து 5000 பேர் ஆனாங்க, ஏற்கனவே 120 பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெரிய ஒரு ஐக்கியத்துல இவங்க யாரை சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க தெரியுமா? நம்முடைய பார்வைக்கு இது ஒரு அற்பமான ஊழியம் போல இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய மினிஸ்ட்ரியா? எப்படிப்பட்டவங்களை அவங்க சூஸ் பண்றாங்கன்னா, பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். பரிசுத்த ஆவியினால் அவங்க நிரப்பப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியினால ஞானத்தினால உண்டாகி நிரப்பப்பட்டிருக்கணும், அவங்களுக்கு ஜனங்கள் நடுவில் நற்சாட்சி இருக்கணும். நற்சாட்சி பெற்ற 7 பேரை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இங்கிலீஷ்ல இது எப்படி வருதுன்னா டீக்கன்ஸ் அப்படி வருது. நீங்க மெயின்லைன் சர்ச்சஸ்ல எல்லாம் டீக்கன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சபைக்குரிய வேலைகளை காரியங்களை செய்கிறது. இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு டீக்கன் அப்படிங்கிற ஒரு பதவி வந்தால் காலரை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா டீக்கன்னு சொல்கிறது. அது அப்படி இல்லை, உடன் வேலை, கர்த்தருக்காக வேலை செய்கிறது, ஊழியம் செய்கிறது. அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கணும்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும், கர்த்தர் கொடுக்குற ஞானத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும், நற்சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்து வேலைக்கு ஏற்படுத்தும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அந்த 5வது வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் நிறைந்தவனாகிய எத்தனை பேரை பாருங்க, ஸ்தேவான், பிலிப்பு, புரோகோயா, நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது யாரு? பிலிப்பு. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க காரணமாக இருந்த பிலிப்பு. ஆனா பிலிப்புடைய ஆரம்ப ஊழியம் என்ன தெரியுமா? பந்தி விசாரிப்பு ஊழியம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையா இருந்தா ஆண்டவர் நம்மை அடுத்த கட்டங்களுக்கு அவரே கொண்டு போவார். நாம போக வேண்டிய அவசியம் இல்லை, அவரே நம்மை கொண்டு போவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் கொடுக்கிற ஊழியத்தில் கொடுக்கிற பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது. நம்ம சபையில் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது, விசாரிக்கிற ஊழியம் இருக்கிறது, ஜப ஊழியம் இருக்கிறது, இன்னும் சகோதரர்கள் நாம செய்கிற ஜப பயண ஊழியங்கள் இருக்கிறது, சகோதரிகள் சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறாங்க, துண்டு பிரதி ஊழியங்கள் இருக்கிறது. பாருங்க எங்க தம்பிமாரெல்லாம் இவங்க எல்லாம் பண்றது, இதெல்லாம் ஒரு ஊழியம், உதவி ஊழியம். இப்போ சபை என்பது ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒரு மனுஷன் ஒன் மேன் சென்டர்டா இருக்கிறது மாதிரி கிடையாது. கிறிஸ்து தான் மையம், கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். மற்றெல்லாரும் நம்ம எல்லாரும் உறுப்புகள், சரீரத்தின் உறுப்புகளாக இருக்கிறது போல நம்ம எல்லாரும் உறுப்புகள். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்யணும். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக பயன்படணும். அதுதான் சபை, அதுதான் ஊழியம். அதே போல எல்லாருக்கும் இவங்க என்ன பண்ணல, ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஊழியத்தை கொடுக்கல. இப்போ பாஸ்டர் நினைக்கிற, பாஸ்டர் விரும்புற ஆளை ஊழியத்தில் வைக்க முடியாது. பாஸ்டர் அவங்கள மட்டும்தான் பயன்படுத்துறாரு, அவங்கள மட்டும்தான் இந்த ஊழியத்தில், அப்படி இல்லை. யார் யாருக்கு எந்த கிருபைகளை எந்த வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினால் கண்டறிந்து அவர்களை பயன்படுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தருக்காக பயன்பட முடியும். ஆண்டவர் எல்லாருக்குள்ள ஒரு வரத்தை, ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். குறைந்தபட்சம் நாம் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது இன்னும் கூடுதலான வரங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கவனிங்க, பிலிப்புடைய ஆரம்பம் அப்படிதான். எலிசாவுடைய ஆரம்பம் எப்படி இருந்துருச்சு? எலியாவுடைய கையில தண்ணீர் வார்க்கிற ஊழியம், கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துற ஊழியம்.
யார் இந்த எலிசா தெரியுமா உங்களுக்கு? சாப்பாத்தின் குமாரன், செல்வச்சிமானா இருந்தவன், பயங்கரமான ஐஸ்வர்யவான். ஒரு அழைப்பு வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாவுக்கு பின் சென்றான். எலியாவுக்கு வேலைக்காரனா இருந்தான். எலியா சாகும், எலியா கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், எலியாவுடைய ஊழியம் நிறைவேறி முடியும் வரைக்கும் எலியாவுக்கு எலிசா தொண்டு செஞ்சுட்டே இருந்தார். ஆனா எலியாவுடைய ஊழியத்திற்கு பிறகு எலிசாவை 2 மடங்கு அதிகமாய் வரங்களினால் நிரப்பி ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் அநேகத்திற்கு நம்ம அதிகாரியாக மாற்றுவார். ஆமென். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்புல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்திற்கு எல்லாம். இப்போ இந்த ஊழியம் பெருசு அந்த ஊழியம் பெருசுங்கிறது இல்லை, எல்லாமே பெருசுதான். நம்ம சரீரத்தில் கை பெருசா கால் பெருசான்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? 2மே பெருசுதான். வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை போய் படித்து பாருங்க. கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் சபையில் செயல்படுகிற வரங்களை குறித்து நான் போதிப்பேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் எல்லா வரமும் கர்த்தர் கொடுக்கல, எல்லாருக்கும் எல்லா ஊழியத்தையும் செய்ய கர்த்தர் அழைக்கல. தங்களுடைய அழைப்பில் உறுதியாயிருந்து அதை கரெக்டா தெரிந்து கொண்டு அதை கரெக்டா புரிந்து கொண்டு அவன் கடமையை செய்யும் போது கர்த்தர் அதில் மகிமைப்படுறார், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறார். பிலிப்புடைய ஆரம்பம் இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் தான். ஒருவேளை மனிதருடைய பார்வையில், கேட்கிறவருடைய பார்வையில் அது ஒரு அற்பமா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா 8வது அதிகாரத்துக்கு வரும்போது பிலிப்புடைய பிரசங்கத்தினால, பிலிப்புடைய ஊழியத்தினால அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இந்த 7 பேர்ல ஒரு ஆள் தான் ஸ்தேவான். வாசம் இல்லை, முதல் பேர் அவருக்கு பேர் தான் இருக்கு, ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை குறித்து 7வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்க்கலாம். ஸ்தேவானுடைய பிரசங்கம். ஸ்தேவான் இயேசுவுக்காக முதல் இரத்த சாட்சியா மரிக்கிறார். இப்போ சபை யூதேயாவில் பெருகுது, எருசலேம் முழுவதுமா பெருகுது. இப்போ சமாரியாவுக்குள்ளாகவும் வருகிறது. நீ கவனமா இந்த வேத பகுதியில் படிச்சு பார்த்தா 8வது அதிகாரம் முதல் வசனத்தில் அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யார? ஸ்தேவான. அக்காலத்தில் எருசலேம் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. நல்ல கவனமாக கவனி. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 12 பேரையும் தவிர, 12 பேரும் எருசலேமில் ஊழியம் செய்கிறாங்க. அவர்களை தவிர மற்றவர்கள் யூதேயாவின் மற்ற பகுதிகளுக்கும் சமாரியாவுக்கும் சிதறப்பட்டு போனார்கள். அப்படி சொல்லிட்டு தான் பிலிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிலிப்பு அப்படிங்கிற பேரு அந்த அப்போஸ்தலர் 12 பேருக்குள்ளேயும் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அந்த பிலிப்பு இல்லை இந்த பிலிப்பு. இந்த பிலிப்பு யாருன்னா இந்த 7 பேர்ல பந்தி விசாரிப்பு ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பிலிப்பு தான் இந்த பிலிப்பு. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் சமாரியாவில். இங்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த பிலிப்புடைய ஊழியத்தை கவனித்த ஒரு மனிதனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ரட்சிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இன்டென்ஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை கவனிங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். கவனிங்க, ஒரு மனுஷனை குறித்து சொல்ல, பிலிப்பு ஊழியம் செய்த பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். யார் அவன்? சொல்லுங்க, மேஜிக் பண்றவன். எப்படி?
என் கையை பாரு, ஒன்றும் இல்லை. கண்ணை மூடு, இப்போ கையை பாரு, என்ன வந்துருது? கோல் வந்திருக்கு. மேஜிக் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? மாயவித்தை பண்றவன். நம்ம ஊர்ல கூட நிறைய மாயவித்தை பண்றவங்க இருக்கிறாங்க, மந்திரவாதம் பண்றவங்க இருக்கிறாங்க, பில்லி சூனியம் பண்றவங்க இருக்கிறாங்க, ஏவல் பண்றவங்க இருக்கிறாங்க. நம்ம நாட்கள்ல வாழுகிற ஜனங்கள் நிறைய பேர் அவங்கள தான் பெரிதான சக்தின்னு நினைச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. சமாரியாவில் இருந்தவங்க எல்லாம் எப்படி நினைச்சாங்கன்னா, இவன் தான் தேவனுடைய பெரிதான சக்தி, பாரு அவன் கையை தூக்குனா அற்புதம், காலை தூக்குனா அற்புதம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசாலையும் சில அற்புதங்களை செய்ய முடியும். ரொம்ப கவனிக்கணும். பாஸ்டர், அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, அங்க இதை பத்தி நடக்குது, இங்க இதை பத்தி நடக்குது. நான் அதனாலதான் என் செய்தியில் ஆழமா சொல்லுவேன், அற்புதங்களினால ஜனங்கள் ரட்சிக்கப்படல, அதை செய்கிற கர்த்தர் அவரை பிரசங்கிக்கும் போது அந்த வசனங்களை கேட்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமே. இப்ப இந்த மாயவித்தக்காரனை இவன் தான் பெரியவன் அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் நினைச்சாங்க. நினைச்சது மாத்திரம் இல்ல, அவனை மதித்து வந்தார்கள். அவன் போனா கும்பிடுறது, ஐயோ பெரிய மனுஷன்யா, அவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் இதெல்லாம் செய்கிறாரு. அவனும் என்ன சொல்றான்னா, தன்னை பெரியவன் என்று சொல்லுகிறான். அவனுடைய இன்டென்ஷனே அதுதான். 4 பேர்கிட்ட 4 விதமாக காமிச்சு என்ன பெருசா சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சிந்தை இருக்கு பாருங்க. நான் செய்கிறத பார்த்து என்னை பெருசா நினைக்கணும், என்னை மதிக்கணும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கலாம், தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறோம் அப்படி நினைக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. எந்த காரியத்தை செஞ்சாலும் 4 பேர் மதிக்கணும், எந்த காரியத்தை சொன்னாலும் 4 பேர் நம்மளை பெருசா நினைக்கணும். இவனும் தன்னை பெரியவனாக அவனே சொல்றான், மற்றவர்களை பிரமிக்க பண்றான். சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, மந்திரவாதி சொல்றதை நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மந்திரவாதிகிட்ட போய் நிற்கிறாங்க, பில்லி சூனியம் செய்யறவன்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவனுக்கிட்ட வல்லமை இருக்குன்னு நம்புறாங்க. பிசாசுக்கு ஒரு சில வல்லமை இருக்கு, ஆனா கவனிக்கணும், அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல, அவன் செய்கிற காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததல்ல அப்படிங்கிற தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இங்க இந்த சீமோனை பார்த்து பிரமித்தது மாத்திரம் இல்ல, மதிச்சது மாத்திரம் இல்ல, பெரியோர் சிறியோர் யாவரும் அவன் என்ன சொல்றான்னு அதையே செய்யறாங்க. மந்திரவாதி சொல்றதே சிலர் செய்யறது, வாஸ்து சொல்றவனே பார்க்கத்தே செய்யறது. அந்த டோர் இங்க இருக்கிறது சரியில்லையே, இது இந்த பக்கம் மாத்தினாதான். ஹலோ, அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மந்திரவாதி சொல்றத, தொழில் உருப்படணும்னா நீ இதை செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்களா நாம மந்திரவாதி சொல்றது கேட்கிறதா? குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும்னா அவன் சொல்றது கேட்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உலகம் நம்மளை மயக்கும், மாய வித்தையை காமிக்கும். அவங்க இதெல்லாம் செஞ்சதுனால தானே அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்ல. அவங்க உண்மையிலேயே ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும், அதுதான் நிலையானது, நிரந்தரமானது. சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் போது, கால நிலைகள் மாறும் போது இடறிடக்கூடாது, மனம் பதறிடக்கூடாது. சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வருத தாமதமான போது பைபிள் சொல்லுது, அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆன உடனே இவங்களா ஒரு தெய்வத்தை உண்டு பண்றாங்க. நான் போன வாரத்தில் தெளிவா சொன்னேன், ஆராதனை குறித்து ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன் பைபிள் சொல்லுது. நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தேன்னாலோ, வேற ஒரு இடத்துக்கு கொடுத்தேன்னாலோ, வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தேன்னாலும் கர்த்தர் அதுல எரிச்சலா இருக்கிறான் பைபிள். He is a jealous God. அவர் இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை மாயவித்தக்காரனுக்கும், மந்திரவாதிக்கும், பில்லி ஜூனியம் பண்றவனுக்கும், ஏவல் பார்க்கிறவனுக்கும், குறி சொல்றவனுக்கும் கொடுத்துட்டு இருந்தேன்னா கர்த்தர் எரிச்சல் அடைகிறார். ஆராதனை கர்த்தருக்குரியது. கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கத்தான் மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். ஆமீன் சொல்லுங்கள். மனிதனை அவர் உருவாக்கினார். இன்னைக்கு மனுஷன் தெய்வத்தை உருவாக்குறான்.
அதில் கர்த்தர் ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கிறார். இப்போ பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்கிறத கேட்குறாங்க, அவன் செய்கிற காரியத்தை குறித்து பிரமிப்பு அடைகிறாங்க, அவனை மதிச்சாங்க. 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து. பார்த்தீங்களா, அங்க மாயவித்தை செஞ்ச ஒரு மனுஷனை மதித்து வந்த ஜனங்கள் நடுவில் பிலிப்பு பிரசங்கம் பண்றாரு, பிலிப்பு ஊழியம் செய்யறாரு. எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும், நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே ஒரு மாயவித்தக்காரன், அப்பொழுது அவனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். கொஞ்சம் முன்னால சொன்ன இவன் செஞ்சதை பார்த்து ஜனங்கள் பிரமிச்சாங்க. இப்ப பிலிப்பு செய்யறத பார்த்து இவன் பிரமிக்கிறான். கவனிக்கிறீங்களா? ஒரே வேத பகுதியில் தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. சீமோன் என்ற மாயவித்தக்காரன் செஞ்ச பெரிய மாயவித்தையினால காரியத்தினால ஜனங்களை அவன் பிரமிப்படைய செஞ்சு மதிப்பை பெற்று அவன் சொல்ற காரியத்தை எல்லாம் செய்ய வச்சு இவன் தான் தேவனுடைய பெரிதான சக்தி என்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பந்தி விசாரிப்பு ஊழியம் செஞ்சிட்டு இருந்த சாதாரணமான ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து யூதேயாவிலிருந்து சமாரியா பட்டணத்தில் வந்து இப்ப இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறான். அதை பார்த்த உடனே மாயவித்தக்காரனுக்கு பிரமிப்பு வருது. பிரமிப்பு வந்தது மாத்திரம் அல்ல, அந்த வசனங்களை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறான். நல்ல கவனிங்க, எவரையும் ரட்சிப்பது இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே மந்திரவாதிகளுக்கு பின்னால போயிட்டு இருக்கிற, பில்லிசூனம் பண்ணுகிறவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கிற, ஏவல் செய்கிறவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கு, குறிப்பாக்குறவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கிற, நாள் பார்க்கிறவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கிற இந்த மனுஷனை, இந்த மனுஷி, இந்த குடும்பத்தை ரட்சியும் சொல்றோம். அவர்களையும் கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். யார் மந்திரவாதம் பண்றானோ அவனையும் ரட்சிக்க கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களையும் ரட்சிக்க இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த விக்கிரக ஆராதனை செய்வதற்கு காரணமாய் இருக்கிறவர்களையும் ரட்சிக்க இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய கிராமங்களில் இப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் சீக்கிரத்தில் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்புறவங்க எல்லாம் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவுடைய நாமம் மகிமைக்கென்று. அல்லேலூயா. எவரையும் ரட்சிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க யாரெல்லாம் இவங்க தான் பெரிய ஆளு, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது, இவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள வர முடியாது, ஏன்னா இவங்க தான் சபையை துன்புறுத்துறாங்க, இவங்க தான் சபைக்கு போற மக்களை துன்புறுத்துறாங்க, இவங்க தான் திசை திருப்பி கர்த்தரை ஆராதிக்க விடாம தடுக்கிறாங்க நினைக்கிறீங்களோ, அவர்களையே ரட்சிப்பது இயேசுவுக்கு லேசான காரியம். ஜனங்களை பிரமிப்படைய செய்து கொண்டிருந்த, ஜனங்களை மிஸ்லீட் பண்ணி கொண்டிருந்த, மிஸ்கைட் பண்ணி கொண்டிருந்த இந்த பெரிய மனிதன் என்று சொல்ல ஜனங்களால் மதிக்கப்பட்ட ஒரு மனிதனையே கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்றால், நம்முடைய நாட்களில் வாழுகிற உலகத்தால் பெருசோ பூபு அவங்ககிட்ட போகவே முடியாது அப்படிப்பட்ட மனிதர்களை ரட்சிப்பது இயேசுவுக்கு லேசான காரியம். இவன் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று பிலிப்பை அண்டிக் கொண்டு அவன் செஞ்ச அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு பிரமித்தான். ரொம்ப ஆழமா இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். இந்த வார்த்தைகளை, இந்த பேசேஜ் கவனிக்கும் போது நல்ல தெளிவா புரியுது. இவன் விசுவாசித்தது உண்மைதான், இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் உண்மைதான், மனம் திரும்பி ஒப்புக்கொண்டான் உண்மைதான், ஞான ஸ்நானம் பெற்ற உண்மைதான். ஆனா இவனை தொட்ட காரியம் பிலிப்பு செய்த அற்புதங்கள்.
நல்ல கவனிக்கணும். உங்க ஃபெய்த்து, உங்களுடைய விசுவாசம் அற்புதத்தை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா அது சரியான ரட்சிப்பு இல்லை. கீழே உள்ள வேத பகுதியை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பேன். ஒரு சுகம் கிடைச்சது, அது ஆண்டவரிடத்தில் வருவதற்கு ஒரு காரணம். ஆண்டவர் உங்களை அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு அது ஒரு முகாந்திரம், அவ்வளவுதான். இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துருச்சு. இன்றைக்கும் புறஜாதி மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. ஏன்னா இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு காரணம், அவ்வளவுதான், ஆண்டவரிடத்தில் வருவதற்கு. ஆனால் வசனங்கள் தான் நம்மை ரட்சிப்பின் பாதையில் நடத்தும், சரியான ரட்சிப்பின் வழியில் நிலை நிற்க வைக்கும். இவனுடைய எண்ணம் எல்லாம், இவனுடைய சிந்தை எல்லாம் என்னன்னா, இந்த ஆள் என்னை விட பெருசா அற்புதம் செய்யறாரு, என்னை விட பிரமிக்க பண்றாரு, அதனால அவர் கூட சேர்ந்து இருக்கிறார். 14வது வசனம் பாருங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுரும் யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்போ பிரசங்கம் பண்ணின பிலிப்புடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் பெற்றாங்க. இவர்களுக்கு பரிசுத்த ஆவியை குறித்த அறிவு இல்லாததுனால பேதுரும் யோவான் அங்கே போய் அவரிடத்துல சொல்லி அவங்க மேலே கை வச்ச போது அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். சமாரியர்கள் இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ சபை பேதுரு போனாலே, பேதுரு யோவானும் பேதுரு போனாலே அந்த சபையில் சமாரியர்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா அந்த காலத்தில் பேதுரு தான் சபையில் மூப்பராக பெரிய ஆளாக இருந்தார். பேதுரு சொல்லணும். பேதுரு போய் பார்க்குறாரு, இவங்கெல்லாம் சத்திய வசனத்தை கேட்டாங்களா, ரட்சிக்கப்பட்டாங்களா, ஞானஸ்நானம் பெற்றாங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க, சபையில் சேர்த்து பட்டாங்க. இப்போ அடுத்த வசனத்தில் பாருங்க, 18வது வசனம். இதான் சீமோனை பற்றி ஆழமாக நம்ம பார்க்கணும் இந்த வேத பகுதியில். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. அப்ப இவனுடைய மோட்டிவ் என்ன, இவனுடைய எண்ணம் என்ன? இவன் ரட்சிக்கப்பட்ட போதும் விசுவாசி ஆன போதும் பழைய மனுஷன் இவனை விட்டு போகல. இவன் என்ன கேட்கிறான்னா, ஒரு காலத்துல நான் ஜனங்களை பிரமிப்படைய வச்சுட்டு இருந்தேன். எப்படின்னா, என் மாய வித்தையினால ஜனங்களை ஏமாத்துறதுனால அவங்கள நான் தான் தேவனுடைய சக்தின்னு என்ன வச்சுட்டு தான் பிரமிச்சுட்டு இருந்தேன். இப்ப சில மனிதர்கள் இங்க வந்தாங்க, கையை வச்சாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, இது பயங்கரமா இருக்கு சொல்லி பணத்தை கொண்டு போய் இதே வர எனக்கும் வேணும். அப்ப அவனுக்கு இன்டென்ஷன் என்ன பாருங்களேன். அவனை இன்னும் ஜனங்கள் பெருசா நினைக்கணும்னு நினைக்கிறான். பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கையை வைக்கிறனோ அவனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எனக்கு இந்த வரத்தை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க. எதை விட்டுட்டு வந்தானோ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே பாதையில போறான். ஆனா அங்க தெரிந்தெடுத்தது உலக காரியம், மாய வித்தை. இங்க வந்ததுக்கு பிறகும் அவனுடைய உள்ள என்னன்னா, எதை செஞ்சா என்ன 4 பேர் மதிக்கணும், 4 பேர் பெருசா நினைக்கணும். நல்லா விளங்கி கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ விட்டுட்டு வந்ததை திரும்பவும் எடுக்கிற, திரும்பவும் அதிலே உன் கவனம் போகுது, திரும்பவும் 4 பேர் என்ன மதிக்கணும், திரும்ப உனக்குள்ள பெருமை வருது அப்படின்னு நினைச்சா உன் ரட்சிப்பை நீ மறுபடியும் சீர்படுத்தி கொள்ள உனக்கு ஒரு தருணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். வாய்ப்பாய் பயன்படுத்தி ஆண்டவரிடத்துல திரும்பணும். சரியில்லை, எதை விட்டுட்டு சில மனிதர்கள் பாருங்க, ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு திரும்பவும் அங்க என்னெல்லாம் அவங்களுக்கு பெயர் கிடைச்சதோ, புகழ் கிடைச்சதோ அதை ஊழியத்தில் தேடுவாங்க, அதை ஊழியத்தில் பெற்றுக்கொள்ள நாடுவாங்க.
அங்க விட்டுட்டு வந்த பணத்தை ஊழியத்தில் பெறணும், அங்க விட்டுட்டு வந்த புகழை ஊழியத்தில் பெறணும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை கனப்படுத்தினாதான் அந்த கனம் உண்மையா இருக்கும். நாமளா தேடி போக கூடாது. சீமோனை பாருங்க என்ன சொல்றாரு, நானும் கையை வைக்கணும், என்னை 4 பேர் மதிக்கணும், உங்களை போல நானும் மாறணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கு. எப்படின்னா, இவரை போல ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், சபை நல்லா விளங்கி கொள்ளணும். இன்னும் ஒருத்தரை போல நம்மளை கர்த்தர் அழைக்கல. நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். நம் ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் தனித்தனி திறமைகளை வச்சிருக்கிறார். அதை தான் கண்டுபிடிக்கணும், அந்த ஊழியத்தை தான் செய்யணும். அவர் செய்யற ஊழியத்தை இன்னொருவர் செய்ய முடியாது. விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆவியானவர் அவனுக்கு அவருடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். நான் போய் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நிற்க கூடாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சீமோனுக்கு ஒரு வாஞ்ச, எனக்கு இந்த வரம் வேணும். ஐயா, அந்நிய பாஷை பேசுறது மட்டும் வரம் இல்லை, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது மட்டும் வரம் இல்லை. வேதத்தை ஆழமா தியானிச்சு பாருங்க. சிலருடைய தவறான எண்ணம் என்னன்னா, இவர் அந்நிய பாஷையில் பேசுறாரு, இவர் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா உரைக்கிறாரு, இவங்க தான் பெரியவங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த கிருபை அந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். உங்களுக்குள்ள இன்னொரு கிருபை, எவ்வளவு வரங்கள் இருக்கிறது. அடுத்தவர்களை அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற வரம் இருக்கு இல்லையா, புத்தி சொல்லுகிற வரம் இருக்கிறது இல்லையா, சுவிசேஷத்தை சொல்ற வரம் இருக்கு இல்லையா, ஜபிக்கிறது வரம் இருக்கு இல்லையா. எவ்வளவு பெரிய பெரிய வரங்களை ஆண்டவர் இந்த வேதத்தில் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஓ, இவர் ஜெபம் பண்ணா பயங்கர ஃபயரா இருக்கு, அதனால அவர் பெரியவர். அப்படி கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் ஒண்ணு போல பார்க்கிறார், எல்லாருக்குள்ள வரங்களை வச்சிருக்கிறார். அதனால யாருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கிருபை பெற்றவர்களுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதுக்கு வரத்தை தருகிறாருன்னா, மற்றவர்களுக்கு தேவனுடைய நாம மகிமைக்கென்று பிரயோஜனமா இருப்பதற்காக. உங்களுக்கு நல்ல ஜபிக்கிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா, நான் பயங்கரமா ஜபிக்கிறவங்க ஃபேமஸ் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. சீமோன் என்ன நினைக்கிறான்னா, இந்த வரத்தை நான் பெற்றுக்கிட்டா எனக்கு அது ஆதாயம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வரத்தை தாளந்த வச்சிருக்கிறார்னா அவனவனுக்கு ஆதாயத்துக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று, தேவ ராஜ்யத்திற்கு ஆதாயத்திற்காக. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? புரியுதா ஐயா? புரியுதாம்மா? உங்களுக்குள்ள நல்ல அபிஷேகத்தை நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா உங்களுடைய சுய லாபத்திற்காக அல்ல, உங்களை மேன்மை பாராட்ட அல்ல, உங்களை பெருமை பாராட்ட அல்ல, கர்த்தரை மேன்மை பாராட்ட, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட. பேதுரு அற்புதம் செஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் வந்து இவங்க ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு பிரமிச்சு வந்து நிக்கிறாங்க. பேதுரு என்ன சொன்னாரு? நாங்க எங்க சுய சித்தத்தினாலவா, எங்க சுய சக்தியினாலவா இதை செஞ்சோம்? நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமமே இந்த பிறவி முடவனை எழும்பி நிற்க வைத்திருக்கிறது. சொல்ற விளங்குதா உங்களுக்கு? எங்கெல்லாம் அப்போஸ்தலர்களை ஜனங்கள் பிரமிப்பா பார்த்தவங்களோ உடனே சொல்லுவாங்க, இது நாங்கள் அல்ல. உண்மையாய் ஊழியத்தை கற்றுக்கொண்டவன், ஊழியத்தை செய்கிறவனுக்கு தாழ்மை இருக்கும், மனத்தாழ்மை இருக்கும். அவன் வாழ்க்கையில் தான் கர்த்தர் அவன் மூலமாய் நிறைய காரியங்களை இன்னும் செய்ய முடியும். யோவான் ஸ்நானகனை ஜனங்கள் மதித்தார்கள். வனாந்தரத்திற்கு ஆயக்காரர்களும் பாவிகளும் யூதர்களும் வனாந்தரத்தில் இருந்த யோவான் ஸ்நானகனை தேடி போய் அவனுடைய வார்த்தைகளை கவனித்து, வசனங்களை கவனித்து, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அந்த யோவான் ஸ்நானகனுக்குள்ள இருந்த தாழ்மை என்ன தெரியுமா? அவன்கிட்ட போய் கேட்கிறேன், நீர் தான் மேசியாவான்னு கேட்டோன்னு அவன் சொல்லி, இல்லை இல்லையா, நான் அவர் அல்ல, அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல. தன்னை தாழ்த்தினான். யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்னாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் அவனை விட பெரிய மனுஷன் யாரும் இல்லை. அந்த மனுஷன் சொல்றான், நான் தகுதி உள்ளவன் அல்ல. இதுதான் ஊழியத்திற்கு அடிப்படை. நான் ஊழியம்னு சொல்றது போதகர்களுக்கு, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்யணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பேசுறேன், சபைக்கு பேசுறேன். நமக்குள்ள தாழ்மை இருக்குன்னா ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இப்ப சீமோனுக்குள்ள இருக்கிற இன்டென்ஷன் என்னன்னா, நானும் செஞ்சு இன்னும் விட்டுட்டு வந்தோம் பாருங்க, அதுல விட்டதை இங்க பிடிக்கணும். எப்படி சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த தொழில விட்ட லாபத்தை இந்த தொழில இல்லைங்க. கர்த்தருடைய ஊழியம் விளையாட்டு கிடையாது, கர்த்தருடைய நாமம் விளையாட்டு கிடையாது. ஆண்டவருக்காக செய்கிறது எப்படி வேணாலும் செய்யலாம், அப்படி கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளணும். இங்க இந்த காரியத்தை குறித்து பேதுரு அவன்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால், எப்பா உன் பணம் உன்னோட கூட நாசமா. எவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்துறார். அனேனியா சப்பீரால்கிட்ட கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தல. அங்க அவங்களுடைய காணியாட்சிகளை விற்று பாதியை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் நாங்கள் கர்த்தருக்கு கொடுத்துட்டோன்னு போய் சொன்னாங்க. அங்கேயும் சபையில் ஒரு சீர்திருத்தம் உண்டாகிறது. பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவிகிட்ட போய் சொல்ற, நீ நினைக்கிற ஊழியக்காரன்ட்ட வந்து போய் சொல்றேன், நீ எனக்கிட்ட போய் சொல்லல, பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னாய், தேவனிடத்தில் போய் சொன்னாய். கணவன் மனைவியும் பொல்லாத காரியத்திற்கு உடன்பட்டதுனால, ஒருமனப்பட்டதுனால 2 பேரும் செத்து போறாங்க ஆதி திருச்சபையில. எல்லாத்தையும் வித்து ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் வித்துட்டு பாதியை வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம்னு பொய் சொன்னாங்க. உண்மையை சொன்னா பரவாயில்ல, இவ்வளவுக்கு வித்தோம் ஐயா, பாதி எங்களுக்கு வச்சுக்கிட்டோம், இதை கர்த்தருக்காக கொடுக்கிறோம், பரவாயில்ல. ஆனா நீ என்ன சொன்ன, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் சொன்ன. இங்க அதைவிட கடுமையான வார்த்தைகளை பேதுரு பயன்படுத்துறாரு. தேவனுடைய வரத்தை பணத்திலாலே பெறலாம் என்று நினைத்த நீ உன் பணத்தோடு நாசமா போயிருவ. 21வது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால். நீ இயேசுவை விசுவாசித்தேன்னு வந்த, மனம் திரும்பினேன்னு வந்த, ஞான ஸ்நானமும் பெற்ற, சபையிலையும் சேர்க்கப்பட்ட, ஆனா உன் இருதயம் சரியில்லை. இருதயம் இன்னும் எங்க இருக்குன்னா மாயவத்தையில தான் இருக்கு. இருதயம் இப்போ எங்க இருக்குன்னா பொருளாசையில தான் இருக்கு. இருதயம் இப்போ எங்க இருக்குன்னா 4 பேர் என்ன மதிக்கணும்ங்கிற பெருமையில தான் இருக்கு. இருதயம் இப்போ எங்க இருக்குன்னா அந்த ஜாதி பெருமையில தான் இருக்கு. எதை விட்டுட்டு வந்தியோ அது இப்போ உனக்குள்ள இருக்குன்னா உன் இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம், நீ இன்னும் குணப்படலைன்னு அர்த்தம். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். அதுதான் ரட்சிப்புக்கு அடையாளம். அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்ல அடையாளம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பெருமை உள்ளவனா இருந்தேன், இப்ப கர்த்தர் எனக்கு மன தாழ்மையை தந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கோபப்பட்டுட்டு இருந்தேன், இப்ப நான் தாழ்மையா இருக்கிறோம், கோபப்படுறது இல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஜாதி பெருமையை பேசி பேசி அழுக்கல இருந்தேன், இப்ப நான் ஜாதி பார்க்கறது இல்ல, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒருத்தர் தான் பார்க்கிறேன், அவன் தான் ரட்சிக்கப்படுவான். சத்தியத்தை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கவனிங்க, சபைக்கு சொல்றதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் எதை விட்டுட்டு வந்தனோ அதை திரும்பவும் எடுக்கிறேன் அப்படின்னா நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கல, அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை வராது. நான் என்ன சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சர்ச்சுக்கு இப்போ போறேன், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபைக்கு போறேன்னு நம்ம சொல்லலாமே தவிர கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? யோசிச்சு பார்க்கணும். இங்க என்ன சொல்றாரு, உன் பணம் உன்னோட நாசமாக கடவுது. இவனுக்கு ஒரே யோசனையா இருக்கு, நானே ஒரு பெரிய மனுஷன். ஹலோ பிரதர், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு பெரிய மனுஷன் எல்லாரும் பொதுவானவங்க தான், எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். அது எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் முகத்தாட்சண்யம் பார்க்கிறவர் அல்ல. புரியுதா? சீமோன் ஒருவேளை அந்த சபையில் இருந்தவங்க சொல்லி, பெரிய ஆளியா, அவரு பணக்காரர் ஐயா,
செல்வந்தரையா யார் வேணும்னாலும் இரு, நீ சரியா ரட்சிக்கப்படலையே, சரியா மனம் திரும்பலையே, உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லையே, இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. இன்னும் விடலை பாரு, இன்னும் சொல்றாரு, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இப்போ கூட உனக்கு ஒரு தருணம் இருக்கு. உன் துர்க்குணத்தை விட்டு உன் துர்க்குணம் என்ன தெரியுமா? இன்னும் 4 பேர் என்னை மதிக்கணும், பெருமையா பேசணும், நானும் சபையில் ஒரு பெரிய ஆளா இருக்கணும், அவங்கள விட நான் தான் பெரியவன், இவங்க ஒண்ணுக்கும் தெரியும், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நல்லா கவனிக்கணும். சபை என்பது ஒரு சரீரம். உங்க சொந்த சரீரத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க சொந்த சரீரத்தில் இருக்கிற அவயவம், இது கனவீனம் இல்லை, இது தேவையில்லை, இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னதுண்டா? சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. ஆனால் சபையில் வருகிற ஜனங்களை ஒருத்தரை அவமானமா பார்க்கறது, இன்னொருத்தரை கேலியா பார்க்கறது, கர்த்தரெல்லாம் அருவருக்கிறார் பாருங்க. இன்னொருத்தரை பத்தி புறங்கூறுறது, ஆண்டவர் இதெல்லாம் அருவருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். ஒரே அவயவங்களாக இருக்கிற, ஒரே சரீரமா இருக்கிறோம், ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு வேலையை செய்யுது, ஆனா பர்பஸ் ஒண்ணுதான், தேவநாம மகிமைக்கென்று. ஆமீன் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சரீரத்தின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படணும். சபை என்கிற சரீரத்தின் மூலமாய் கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் தான் மகிமைப்படணும். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீ மனம் திரும்பு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். பிரதர், வரத்தை நாடுறது பெருசு இது இல்லை, எனக்கு இதுதான் வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட மனிதன், எவ்வளவு கல்வி கற்றவர். அவர் ஆண்டவர் எங்க தெரியுமா பயன்படுத்தினார்? புறஜாதி மத்தியில் வெளியே போ, அங்க போ, அந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ. எத்தனை ஊர்களுக்கு அவர் பிரயாணம் பண்றார். நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் இங்கதான் செய்வேன். ஆண்டவர் எந்த ஏரியாவில் நம்மளை பயன்படுத்துறாரோ அங்க நம்ம நிற்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எனக்கு இங்கே தான் இதாகுது, நான் இங்கே தான் நிற்பேன், இப்படி தான் செய்வேன், இந்த ஊழியத்தை தான் செய்வேன், இதை தான் செய்வேன். அப்படி இல்லை, கர்த்தர் கொடுக்கிறத நாம செய்யணும். ஆமீன் சொல்லுங்கள். பைபிள் என்ன போதிக்கிறது? நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். 24வது வசனம், அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். நான் நம்புறேன் இப்போதான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். உண்மையான ரட்சிப்பின் அடையாளம் என்னன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நம்மளை நாமளே சோதிச்சு பார்த்துடலாம். இதில் ஒன்றும் எனக்கு சம்பவியாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். மனம் திரும்பிட்டான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுவேன், அந்த வரம் பெருசு, இந்த வரம் பெருசு, அப்படி இல்லை. எல்லா வரமும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயன்படுகிற பெருசு தான். அந்த வரம் எனக்கு இருக்கு, இந்த வரம் எனக்கு இருக்குன்னு மேன்மை பாராட்டணும்னா கர்த்தர் அந்த மனிதனுக்கு எதிர்த்து நிற்கிறார். சீஷர்கள் சொல்லுவாங்க, உங்க நாமத்தினால் நான் பிசாசை துரத்தணும், அதை செஞ்சேன், அற்புதம் செஞ்சேன், வியாதி மறைஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்ன, அதை பற்றி எதுக்குடா சந்தோஷப்படுறீங்க? உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? வரத்தை விட ரட்சிப்பு விலையேற பெற்றது. கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. என் பேர் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா, அதுதான். அதுக்காக ரட்சிக்கப்பட்டேன் சும்மா வந்துட்டு போற எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய சபையில் நடக்கிற ஊழியங்களில் உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். வந்து ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் நடக்கு சர்ச்சில். வந்து உண்மையா வாரத்தில் 2 மணி நேரம், வாரத்தில் 1 மணி நேரம், வாரத்தில் எல்லா நாட்களும் 1 மணி நேரம் நீ பொருத்தனையோடு வந்து ஜெபம் பண்ணி பாருங்க.
அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் உண்மையாக செஞ்சு பாருங்க. அதை 4 பேர் பார்க்கணும், இந்த சிஸ்டரா இந்த பிரதரா இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை, உண்மையா சர்ச்சு திறந்து தான் இருக்கும். நான் வந்து உண்மை ஆண்டவரே என் குடும்பத்திற்காக, என் சபைக்காக, எங்கள் ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவர் எங்கள் தேச மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மையா அந்த ஊழியத்தை செஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். உங்ககிட்ட ஒரு மனுஷன் வரும்போது இயேசுவை குறித்து சொல்ல உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆறுதலா சொல்லுவீங்க, புத்தி சொல்லுவீங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, யாருக்கு இந்த வரம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, கடந்த வாரத்தில் சொன்னேன், அப்போ அந்த ரோமர் 12வது அதிகாரம் வீட்டில் போய் அந்த முழு அதிகாரத்தையும் படித்து பாருங்க. முதல் 2 வசனத்தில் ஆராதனையை பற்றி பேசின பவுல் அடுத்த வசனங்களில் கர்த்தர் கொடுக்கிற பகிர்ந்து கொடுக்கிற வரத்தை பற்றி பேசுவார். அப்படின்னு என்ன விளங்குதுன்னா, உண்மையாய் தங்களை அர்ப்பணிக்கிறவருடைய வாழ்க்கையில தான் இந்த வரங்கள் கிரியை செய்யும். முழுவதுமாய் பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்தோம்ல ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீ ஏதாவது விட்டேன்னா இம்மையிலும் மறுமையிலும் எதை பெற்றுக்கொள்ளு. பேதுருக்கு முதல்ல விளங்கல்ல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுரு சொன்னார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இதுவரை நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பொண்ணு இருந்து வெள்ளி இருந்து எல்லாத்தையும் விட்டேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தினால நீ எழும்பி நட. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். சாதாரணமாய் ஊழியத்தை தொடங்கின பிலிப்பு, சாதாரணமான வேலையை கர்த்தருக்காக செஞ்ச பிலிப்பை பட்டணங்களை அசைக்கத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்தினது உண்மைன்னா, நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீங்கன்னா, உங்களை கொண்டும் கர்த்தர் பட்டணங்களை அசைப்பார், தேசங்களை அசைப்பார், கிராமங்களை அசைப்பார். நீங்கள் வாழுகிற பகுதியில் உங்கள் மூலமாய் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் இந்த பிலிப்பு ஒரு எத்தியோப்பிய மந்திரி இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறாரு. ஒரு முக்கியமான வேத பகுதி. அடுத்த 4 வாரங்கள் ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஒரு முக்கியமான வேத பகுதி, அற்புதமான வேத பகுதி. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வாருங்கள். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நிற்கலாமா? இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். உண்மையாய் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீரப்பா, என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. எல்லாரும் கேட்க போகிறோம். நான் ஏதோ வந்தேன் போனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்ய மகிமைக்கென்று என்னை பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே. யார் யார் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார்களோ, ரோமருக்கு எழுதின 12வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், புத்தியுள்ள ஆராதனை. அப்படி செய்கிறவங்க தான் பைபிள் சொல்லுது, ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறார், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். பேதுரு யோவானு கையை வச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இப்ப சீமோன் தன்னை பற்றி எண்ணுவதற்கு அல்லாம மிஞ்சி எண்ணி என்ன சொல்றான்? நானும் இப்படி ஆகணும், நானும் இத மாதிரி செய்யணும். மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களில் இருந்தும் எல்லா அவயவங்களுக்குள்ளும் ஒரே தொழில் இராது. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறான வரங்கள் உடையவளாய் இருக்கிறபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றத்தக்கதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். எவ்வளவு இருக்கு பாருங்க.
நீ 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை வாசி பார்த்தா இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, அது எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நீங்க சொல்றபடி நான் வாழணும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு என்றதை விட நீங்க எனக்கு சொல்றபடி வாழணும். எல்லாரும் கண்களை மூடி இயேசுப்பான்னு கூப்பிடுங்க. ஹalleluya. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். உருவாக்குமே உருவாக்குமே, உம் சேவைக்கா என்னை தருகிறே, உடைத்து உருவாக்குமே. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே. எல்லாம் அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. உருவாக்குமே உருவாக்குமே என்னை ஒரு பாத்திர பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு இல்லை. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னையே தருகிறேன் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபம் பண்றேன்ப்பா. ஆண்டவர், எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர், எங்கள் சபையை கொண்டு நீர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர், அதை ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இந்த சர்ச்சில் அவங்க ரோல் என்ன, அவங்களுடைய பணி என்ன, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. இந்த பிரதர், இந்த சகோதரர், இந்த சகோதரி எப்பா பயங்கரமா இருக்கிறாங்க, பயங்கரமா ஜெபம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஆண்டவருக்காக நாங்க பயன்படணும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, நாங்க பயன்படணும்ப்பா. ஒரு வாழ்க்கை தான் எங்களை ரட்சித்த உமக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும். அப்படி கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. வருகிற நாட்களில் வல்லமையா நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. பிலிப்பு நீர் பயன்படுத்தினீங்க, நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை அபிஷேகத்தை இங்க இருக்கிற அநேகருக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. அதை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட, தேவநாம மகிமைக்கென்று செயல்பட ஆண்டவர் கிருபை தாங்கப்பா. அந்த மாயவத்தியக்காரன் சீமோனை போல அல்ல ஆண்டவரே, முழுவதுமாய் குணப்பட்டு நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆண்டுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.